God for yet another time He has granted unto us to come to His word in this manner, in this fashion. We welcome all of you in the most blessed name of our Lord and Savior Jesus Christ. We bring glad tidings from Kodambagan Christian Assembly in Chennai. To begin with, we request Brother Chirian Johnson of Tanjavur to open with a word of prayer. Over to Brother Chirian Johnson in Tanjavur. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாத்திலே அடியார்கள் மறுபடியுமாக கடந்து வருகிறோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் தெய்வம் இன்றும் நீ ஜீவிக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். உலக ஸ்தாபனத்திற்கு முன்பே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். எந்த சமயத்திலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு இந்த பூமியில நீ கிருபையும் பலனை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். தூய ஆவியானவர் சாமை கொண்டு நீர் எதை பேச வேண்டும் என்று உம்முடைய திருவெழுத்திலிருந்து நீர் திட்டம் கொண்டிருக்கிறீரோ, உம்முடைய மகனை நீர் எடுத்து உபயோகப்படுத்தி எங்களுக்கு வேண்டியதான ஆவிக்குரிய மன்னாவை உம்முடைய வார்த்தையிலிருந்து உம்முடைய மகன் மூலமாக எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல மொழிபெயர்ப்பு செய்கிற அருமையான சகோதரனையும் உம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். செய்தி கொடுக்கிற உம்முடைய மகன் அதேபடியே அவரும் மொழிபெயர்த்து உம்முடைய வசனத்தை எங்களுக்கு அறிவிக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா வார்த்தைகளையும் இருவருடைய நாவில் நீ தந்து பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாடல் பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாங்கள் திருப்பாத்தில் வைக்கிறோம். இது உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்க நீ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடியும் வரைக்கும் உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய செய்தியை கேட்கிற எல்லாரையும் உம்முடைய திருப்பாத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரமே எங்கள் மூலமாக இந்த நாளிலே மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்க கிருபை செய்தோம். தொடர்ந்து அருமையான சகோதரன் சந்தோஷ் அவர்களையும் கோடம்பாக்கம் சபை விசுவாசிகளையும் நாங்கள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் எடுத்து வருகிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் நீர் பரலோகத்திலே அங்கீகரித்திருக்கிறீர். அதற்குள்ள வெகுமதியை நீர் தர இருக்கிறீர். நாங்கள் எல்லாரும் அவளோடு அதை காத்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்த நாமத்தில் பணிவோடு ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you, brother, for the prayer. May God bless you. And we are going now to the next session. It is a singing session. Brother Paul Calais from Maripagan Christian Assembly will be singing few songs for us. Over to Brother Paul Calais. ஆண்டவருடைய பரிதான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவரை நாம் உயர்த்தும் வண்ணமாக ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் புஸ்தகத்திலே 241வது பாடல். சோதனை நிறைந்த உலகிலே எவ்வளவு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் நாம் முன் செல்வதற்கு நமக்காய் ஜீவன் விட்டு நமக்காய் உயிரோடு எழுந்த தேவன், நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் என்னை சந்திக்கும்படி வந்துடுவார். 241வது பாடலை நாம் இருக்கிற இடங்களிலே உற்சாகமாக நாம் சேர்ந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்ன என்று வழி நடத்துவாரே,
என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் இடையிலுமே எந்த வாழ்விலே என் இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் பயத்திட்டாலும் பயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் பயத்திட்டாலும் பயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் வீணையிலுமே எந்த வாழ்விலே என் இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தீனம் பேசிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் ஏற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் வீணையிலுமே எந்த வாழ்விலே என் இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே என் இயேசு போதுமே. நாம் அடுத்த பாடலுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சோதனை வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நிறைவான கிருபையையும் நிறைவான அவருடைய அன்பையும்
அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நாம் பெற முடியும். அவருடைய பாத அடியண்டையிலே நாம் வரும் பொழுது சோதனையிலிருந்து விலக்கி மீட்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 360வது பாடல். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமது அன்பை நான் கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில். 1ஆம் சரணம், 3 மற்றும் 4ஆம் சரணத்தை மட்டும் நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதம் உம்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதம் உம்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இலை பாருதல் தரும் தேவா, தலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, தலை தோரை தேற்றிடுமே. சிலுவை இழல் என்னும் கண்கள் சுகமாயங்கு தங்கிடுமே. சிலுவை இழல் என்னும் கண்கள் சுகமாய் அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதம் உம்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதம் உம்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாறமாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாறமாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே, உம்மை அன்பிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன்
இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திரு பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே காமடன் உம்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே காமரூபை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிருந்தாரா என்ன நிந்தை நேரிடும். என்னை கைவிடாதிருந்தாரா என்ன நிந்தை நேரிடும். உமக்காக தியாகம் சகிப்பேன். உமது பலனே தேடுமே. உமக்கான தியாகம் சகிப்பேன். உமது பலனே தேடுமே. திரு பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே காமரம் உம்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே காமரம் உம்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே Thank you, Brother Paul Caleb, for the songs. May God bless you. We once again welcome all of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. Today also, as we had yesterday, we have along with us Brother Sam K. John from Bangalore. He will be expounding and teaching us from the Matthew chapter 4, verses 1 to 11. The topic is that, and it is Jesus Christ tempted as we are, yet without sin. So it is an important topic, and we all are, as we are reminded in Hebrews chapter 12, verses 1 and 2. So easily we get into the caught of catching up of the sin, and we forget the Lord Jesus Christ in our life when we have to look unto the author and finisher of our faith. Now, yesterday we had looked into some points, and that those were the 3 points in this topic, and the lust of flesh. The first point was this was a temptation to elevate material needs over spiritual needs. That was the temptation that Satan brought to the Lord Jesus Christ, to elevate material needs to spiritual needs. But the Lord did the opposite for the glory of God. Now the next temptation was that he wanted his voice, the devil's voice, to be heard by the Lord Jesus Christ. So that was the next temptation the devil tried to bring to the Lord Jesus Christ, and the Lord did not heed to that also, we know. And the third point was the temptation was to use spiritual power for selfish motives or purposes. Now that also the Lord overcame, and he did
the right thing in the eyes of the Lord God by doing the will of the Father. Today also we will be going in depth into the topic, and we are looking eagerly into the going to the message. And we have along with us this evening Brother Spurgeon Bose from Madipagam Christian Assembly in Chennai. He will be translating the message from English to Tamil. We pray that both these dear ones would bring the word of God in the most blessed way, and the Spirit of the Lord God would lead them much in this matter. And we also for this now for this message we request a prayer, and I call upon Brother Manohar from Kovilpatti, Thoothukudi district. Over to Brother Manohar. He is the elder of வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுங்க. ஹலோ. எஸ். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். இதை எங்களுக்கு பாராட்டுகிற நன்மைகளை நினைக்கும் போது உண்மை அதிகமாய் நாங்கள் நேசித்து உண்மை ஆண்டவரே துதிக்க வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக எங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறீர். பல விதமான சோதனை மத்தியிலும் கூட, கஷ்டங்களின் மத்தியிலும் கூட தேவ வசனத்தை நாங்கள் ஆண்டவரே உட்கொள்ளும் போது எங்களுடைய ஆத்மாவுக்கு அது பலனடை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். உண்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க முடியாத செய்தி ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆத்மாவுக்கு மிக பிரயோஜனமுள்ள நிலைமையிலே எங்களை மாற்றி தருவதற்காக உண்மை சோதரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படியாக செய்கிறவர்களாய் ஆண்டவரே உங்கள் கணக்கு ஒப்புவிக்கப்பட்ட நிலைமையிலே நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட்ட எங்களை நீ உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட செய்தியை கொண்டு வர முடியாத எங்களுடைய அருமையான சகோதரன் சாம்கே ஜான் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே வல்ல ஆவியினால் நிரப்பும், ஆஸ்வதிப்பீராக. உங்களுடைய வேத சத்தியங்களை இன்னும் அதிகமான கிருபைகளோடு கூட அவர் பிரசங்கிக்க வாக்கு வல்லமையை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுக்க முடியாத எங்களுடைய சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட ஆஸ்வதியும். கேட்க முடியாத எங்களுக்கும் கூட ஆண்டவரே திறக்கப்பட்ட செவிகளும் திறக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக உங்களுடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசத்தை வெளிப்பட்ட போது அவருக்கு ஏற்பட்டதான சோதனையை நீர் ஜெயிக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நிலைமையிலே அவர் பூரண மனுஷனாய் இந்த பூமியிலே சோதிக்கப்பட்டார். பாவம் இல்லாதவராய் அவர் சோதிக்கப்பட்டார். நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜனங்களாய் இருக்க முடியாத எங்களுக்கும் அது ஒரு பாடமாக அது காணப்படுகிறது. நாங்களும் கூட ஆண்டவரே பிசாசனுடைய தந்திரங்களை எல்லாம் அறிந்தவர்களாய் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் பலனடையும்படிக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாமிசத்தின் ஆண்டவரே இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக வேண்டியவர்களாய் அவையெல்லாம் ஆண்டவரே பிதாவினால் உண்டாவதில் அல்ல, அது உலகத்துக்குரியவைகள். அதை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் சொல்ல முடியாத சிந்திக்க முடியாத எல்லா காரியங்களையும் தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் சிந்திக்கவும் செயல்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனம் கேட்க முடியாது யாவரையும் ஆஸ்வதியும். நான் தொடர்ச்சியாக இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கவும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother, for the prayer. May God bless you. Now we are going straight into the message. Over to Brother Sam K. John and Brother Spurgeon Bose. Right. Am I audible, brother? Yes, you are audible. May the Lord's name be glorified amidst us even this evening. இந்த சாயங்கால வேளையிலும் நம் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's my joy and privilege again to join with all of you through the Zoom facility in order to teach God's word. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த Zoom மீட்டிங் மூலமாக உங்கள் யாவரோடும் நான் கலந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I also thank this opportunity, this invitation from Kodambakam Christian Assembly to me to be part of the evening Bible studies. இந்த சாயங்கால கூட்டங்களிலே இந்த கூட்டத்தினுடைய ஒரு பகுதியாக என்னையும் அழைத்து
எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த கோடம்பாக்கம் சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். The brother has already introduced to us the theme for the 3-day study. நம்முடைய 3 நாள் வேத பாடத்திற்காக சகோதரன் ஏற்கனவே அந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். We are looking at the temptation that Jesus faced. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டதான சோதனைகள் என்கிற தலைப்பிலே நாம் படிக்கிறோம். And as we look at Jesus Christ, we are also trying to learn some personal lessons for our own spiritual journey. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த சோதனையின் மூலமாக நம்முடைய அனுதின வாழ்க்கை பிரயாணத்திலே நமக்கு வேண்டிய சில பாடங்களை அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். Yesterday evening, we looked at the first 3 verses. நேற்றைய தினம் சாயங்காலத்திலே முதல் 3 வசனங்களை நாம் படித்து சிந்தித்தோம். The devil approached Jesus at a very vulnerable time, and he tempted Jesus by saying, "If you are the Son of God, tell these stones to become loaves of bread." கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தாக்கப்படக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது அவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி என்று சொல்லி சாத்தான் அவரிடத்திலே சொல்கிறான். As we looked at it yesterday, it was a temptation where the devil wanted Jesus to yield to the lust of the flesh. அங்கே மாம்சத்தினுடைய இச்சைக்கு நேராக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சாத்தானுடைய அந்த சோதனையிலே ஈர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் எதிர்பார்த்தான். And we looked at certain aspects of this temptation, the nature of temptation, of this temptation, and why Jesus resisted this temptation. இந்த சோதனையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சோதனையை அவர் எதிர்த்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். Now, to start with, we're going to look at the response of Jesus to the devil's first approach. முதலாவது பிசாசானவன் அவரை அணுகின போது இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு எதிராக நிற்கிறதை குறித்து நாம் படிக்க போகிறோம். So please look at your Bibles, Matthew chapter 4 verse 4. மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுடைய வேதத்திலே நீங்கள் பாருங்கள். But Jesus told him, "No, the scriptures say people do not live by bread alone, but by every word that comes from the mouth of God." அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். If you look at this verse from a very superficial point of view, it looks like a very, very strange statement. இதை நாம் வித்தியாசமான ஒரு கோணத்திலே பார்க்கும் பொழுது இது வித்தியாசமாய் சொல்லப்படுகிற ஒரு வாக்கியத்தை போல நமக்கு தோன்றுகிறது. Here is Jesus Christ who is going through hunger. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் பசியில் இருக்கிறார். And the devil comes to him, prompting him to do a miracle by turning the stones into loaves of bread. இங்கே பிசாசானவன் வந்து அவரை தூண்டக்கூடிய நிலையிலே அங்கே அவருடைய சரீர தேவைக்காக இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தூண்டுகிறான். And here is the reply of Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன பதிலாக இருக்கிறது. Now the question is, did Jesus really mean that we don't need bread for our earthly life? அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய பூலோக வாழ்க்கைக்கு அப்பம் தேவையில்லை என்கிற அர்த்தத்தோடு அப்படி செய்கிறாரா? No, is it really possible for a child of God not to have any physical food, but yet it is possible to live? அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சரீரப்பிரகாரமாக உணவு இல்லாமல் ஆவிக்குரிய உணவுகள் மாத்திரம் இருந்து வாழ முடியுமா? Imagine tonight you call your family together for dinner time, and then you spread the plates on the table and you tell them, we don't have any dosha or chapati or puri today, rather we're going to have the word of God. அங்கே ஒரு கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் உணவு மேஜைக்கு அழைத்து தட்டுகளை வைத்துவிட்டு, இன்றைக்கு உங்கள் யாருக்கும் தோசையோ அல்லது சப்பாத்தியோ அல்லது பூரியோ கிடையாது, அதற்கு மாறாக கர்த்தருடைய வார்த்தை இருக்க போகிறது என்று சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Is that what Jesus really meant by these words? இந்த வார்த்தைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து இதையா அர்த்தப்படுத்துகிறார்?
we need to understand Jesus was actually quoting a verse from the Old Testament. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார். Deuteronomy chapter 8 verse 3. உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். So whenever a verse is quoted from another part of the scripture, we also have to look at the context in which that verse is quoted. ஆகவே ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மேற்கோள் காட்டப்பட்ட வசனத்தினுடைய பின்னணி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. If we do not really look at the context, we may read the verse but yet miss the real point. அதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அப்படி படிக்கும் பொழுது அந்த வசனத்தை தான் நாம் பார்ப்போமே ஒழிய அதனுடைய அந்த குறிக்கோளை நாம் விட்டு விடுவோம். Now let's read Deuteronomy chapter 8 verse 3. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Yes, he humbled you by letting you go hungry and then feeding you with manna, a food previously unknown to you and your ancestors. He did it to teach you that people do not live by bread alone, rather we live by every word that comes from the mouth of the Lord. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். I am sure we are all familiar with the context here. இங்கே இருக்கக்கூடிய பின்னணியை நாம் யாவரும் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். This happened during the wilderness time. இது வனாந்திர யாத்திரையில் நடந்ததான ஒரு சம்பவமாக இருக்கிறது. Because of their disobedience, God made them wander in the wilderness. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே சுற்றித் திரியும்படியாய் அவர் செய்தார். And if you look at chapter 8 verse 2, we read like this. 8ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். Remember how the Lord your God led you through the wilderness for these 40 years. உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Humbling you and testing you to prove your character and to find out whether or not you would obey his commands. அங்கே உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. So here is the point. When God's people were in the wilderness, God made them go hungry in order to understand how they will react during that time. அங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக அனுப்பிவிடும் பொழுது பசியை கொடுத்து அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கும்படியாக அவர்களுக்கு சோதனை கொடுக்கிறார். Dear brothers and sisters, I don't know how many of you have ever experienced desperate hunger in your life. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு கொடூரமான பசியினுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. I know there are people who have not eaten for many days and they experience such desperate hunger. அங்கே எனக்கு தெரியும் அநேகர் மிகவும் கொடூரமான பசியின் அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். Even during this pandemic time, I was reading about a man a laborer, a migrant worker who had to travel from South India to North India. On the way, he could not even get one meal for almost 3 long days. அங்கே இந்த தொற்று நோய் பரவக்கூடிய காலகட்டத்திலே இந்த தென் இந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்து செல்றதான ஒரு தொழிலாளி ஏறத்தாழ 3 நாட்களிலே ஒரு வேளை கூட அவரால் சாப்பிட இயலவில்லை. So a person like that, when he is at such a difficult time, that is when his true character comes out. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதுதான் அவருடைய உண்மையான குணம் வெளியே வரும். Will he curse God the creator? அங்கே உண்டாக்கின அந்த தேவனை அவன் சபிக்கக்கூடியவனாக இருப்பானா? Will he kill somebody in order to steal food? அங்கே உணவை திருடுவதற்காக ஒருவனை கொலை செய்வானா? Or will he kill himself?
அல்லது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வானா? Brothers and sisters, here is God's people in the wilderness. They were going through this hunger. God allowed it in order to test what is in their heart. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை பசியின் வழியாய் வழிநடத்துகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அதன் மத்தியிலே அவர்கள் தேவனுக்கு நேராக எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை அவருடைய இருதயம் அறிந்து கொள்வதற்காக தேவன் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை வைக்கிறார். It was a testing from God. இது தேவனால் வந்ததான ஒரு சோதனை. Because we read, God first made them feel hungry, then provided them with manna. தேவன் முதலாவது அவர்களுக்கு பசியை கொடுக்கிறார், பிற்பாடு அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். So that means in between that time where they felt hunger and when they had enough food to eat, between that time the Lord tested who they were. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு பசியை அனுமதிக்கிறார், அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தேவன் சோதிக்கிறார். Will my people really obey my commandments? உண்மையாகவே என்னுடைய ஜனங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்களா? Will they really trust me even in the midst of all their difficult times? கடினமான காலகட்டங்களிலும் இவைகளின் மத்தியிலே என்னுடைய ஜனங்கள் என்மேல் நம்பிக்கை வைப்பார்களா? Even when they are on the verge of death because of hunger, will they still have their trust in me? பசியினாலே மரணிக்கக்கூடிய தருவாய் வந்தாலும் என்மேல் விசுவாசமாய் இருப்பார்களா? My dear brothers and sisters, even in our lives, when God allows us to go through such difficult times, remember our response is very, very important. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனையின் வழியாய் நம்மை அனுப்பிவிடலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. Listening and obeying God's voice, is that the most important thing in your life? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதும் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிவதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. No matter what happens in your life around you, will you always obey God's commandments? அங்கே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது முக்கியம் அல்ல, மாறாக எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். Now Jesus, when he was tempted, he was tested. Here he is using Deuteronomy chapter 8 verse 3 in order to defend himself against the devil. அங்கே இயேசுவானவர் சோதிக்கப்படும் பொழுது அந்த பிசாசுக்கு எதிராக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். In other words, he was looking straight at the devil and he was telling him, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பிசாசை நேரடியாக பார்த்தவர் சொல்கிறார், yes, I am hungry, but I will not do anything that will be against my Father's will. நான் பசியா இருப்பது உண்மைதான், ஆனால் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்திற்கு மாறாக நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். For me, more than bread, obedience to God's word is the most important thing in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அப்பத்தை விட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Brothers and sisters, when we look at the scripture, the same temptation has grabbed many of God's people. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான சோதனை அநேக தேவனுடைய ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. I just want to mention about one event in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Daniel's friends faced such a traumatic experience. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தானியேலுடைய நண்பர்கள் எதிர்கொண்டார்கள். Even during that difficult time when death was in front of them, they were able to declare, our Lord is able to deliver us. Even if he doesn't deliver us, we will never go against God's will. அங்கே தானியேலுடைய நண்பர்கள் அவர்களுக்கு முன்பதாக மரணம் இருந்தாலும் கூட அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை, எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். Even Jesus said the same thing. இயேசுவானவர் அதைத்தான் சொன்னார்.
Whether I live by bread or not, that's not the important thing, but I want to be obedient to my Father's will. அப்பத்தினால் பிழைக்கிறேனோ இல்லையோ, ஆனால் என்னுடைய பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது எனக்கு முக்கியமா இருக்கிறது என்று சொன்னார். Brothers and sisters, how many of us can take such a stand in our lives? சகோதர சகோதரிமார்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எத்தனை பேர் கொண்டிருக்கிறோம்? For the sake of livelihood, many a time we compromise. நம்முடைய ஜீவனாம்சத்திற்காக பல சமயங்களிலே நாம் ஒத்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். Brother, if I don't tell a lie, how can I survive in that company? சகோதரனே, நான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே பொய் சொல்லாவிட்டால் எப்படி வாழ முடியும்? In my business, no, if I don't cheat others, no, how can I do business? என்னுடைய வியாபாரத்திலே மற்றவர்களை சற்று வஞ்சிக்காவிட்டால் நான் எப்படி தொழில் செய்வது? So when you are thinking like that, it means you are saying to yourself, I need bread on my table, therefore I don't mind whether I'm obedient to God's voice or not. I just want to live. I want bread on my table. அப்படி நீங்கள் உங்களுடைய நினைவிலே கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், என்னுடைய மேஜையிலே எப்பொழுதும் உணவு இருக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய உணவு எனக்கு அவசியம் என்று நினைக்கிறீர்கள். That was the first temptation, lust of the flesh. அதுதான் மாம்சத்தினுடைய இச்சை, அதுதான் முதல் சோதனையாக இருக்கிறது. And today we're going to look at from verse 5 to verse 7. இன்றைக்கு நாம் 5 முதல் 7 வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். So first I would ask dear brother Spurgeon to read those verses in Tamil, and if you're using an English Bible, please do take time to read those verses. நாம் இப்பொழுது தமிழிலே 5 முதல் 7 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆங்கில வேதாகமத்தை பயன்படுத்துகிறவர்கள் உங்களுடைய ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். Dear brothers and sisters, when Jesus defended himself against the devil, when he tempted him, the devil renews his attack from a different perspective now. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சோதனையிலே அவர் வித்தியாசமாக செயல்படுகிறதை அங்கே பிசாசு உணர்ந்து மறுபடியும் அவரை தாக்குதலுக்கு உட்படுத்துவதற்காக வேறொரு நிலையிலே அவர் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். I am sure we all know the tricks of the devil. நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் சாத்தானுடைய தந்திரங்களை நன்றாக அறிந்திருக்கிறோம். We all know how roaring he is all around us all the time. அங்கே பிசாசானவன் எப்பொழுதும் கெர்ச்சித்து அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். He is not going to leave us that easily. அங்கே மிகவும் எளிமையாக அல்லது சுலபமாக அங்கே பிசாசானவன் நம்மை விட்டுவிட போகிறதில்லை. If you score a victory against him in one aspect, he will try his best to pull you down at a different point in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த முதலாவது சோதனையில் அல்லது ஏதோ ஒரு சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற்றால் பிசாசானவன் உங்களை விட்டுவிட்டு போய்விட மாட்டான். எப்படியாகிலும் அடுத்த சோதனையிலே உங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் சுத்தி கொண்டிருக்கிறான். When Jesus was victorious in the temptation against the lust of the flesh, here comes the devil tempting him with the pride of life. அங்கே இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அந்த மாம்சத்தினுடைய இச்சையிலே இயேசுவானவர் வெற்றி கொண்ட பிற்பாடு அவரை மறுபடியும் சோதிப்பதற்காக அங்கே ஜீவனத்தினுடைய பெருமையினாலே இயேசு கிறிஸ்துவானவரை பிசாசானவன் சோதிக்கிறான். So the devil took Jesus to a highest point in the temple. அங்கே அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல் அல்லது உயர்ந்த இடத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவானவரை அழைத்து கொண்டு போகிறான். Mount Zion in Jerusalem. அங்கே எருசலேமிலே இருக்கக்கூடிய மவுண்ட் சியோன். And they say the highest peak in the temple was almost 450 feet closer. In the sense, no, there was a 450 feet drop to the Gidron Valley from the highest pinnacle of the temple.
அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகை சியோன் மலையினுடைய உயரத்திலிருந்து ஏறத்தாழ 450 அடி அங்கே கீழே தாழ இருக்கிறது தான் அங்கே நாம் பார்க்கிறோம். So perhaps the devil took Jesus to that pinnacle point of the temple. அங்கே இயேசு கிறிஸ்துவானவரை பிசாசானவன் அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல் அழைத்து கொண்டு போகிறான். And he said to him, yes, you are the Son of God. Now throw yourself down. நீர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர், இப்பொழுது நீர் தாழ குதியும் என்று சொல்லுகிறான். See, the Bible says, the scripture says that he will order his angels to protect you. The Father will order his angels to protect you. அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பிதாவானவர் அவர்களை காக்கும்படியாய் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In other words, no, the devil was trying to tempt Jesus by saying, let us see whether the Father will protect you or not. You are the Son of God. Now throw yourself to the valley. இப்பொழுது பள்ளத்தாக்கிலே நீர் மேலிருந்து தாழ குதியும், அப்படி குதிக்கும் பொழுது பிதாவானவர் உம்மை காப்பாற்றுகிறாரா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் சொல்லுகிறான். In other words, it is also a kind of a temptation where the devil was trying to prompt Jesus. You say you are the Son of God. People say you are the Son of God. If you are the Son of God, do this daring act in front of everyone. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் பிசாசானவன் சொல்லுகிறான், நீர் உம்மை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர், மற்றவர்களும் உம்மை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது துணிந்து அங்கே இருந்து நீர் தாழ குதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிசாசானவன் அவரை தூண்டி விடுகிறான். Hey Jesus, show to the world what you are capable of. நீர் எவ்வளவு you are. நீர் யார் என்பதையும் நீர் எவ்வளவு திறமை படைத்தவர் என்பதையும் இந்த உலகத்திற்கு இயேசுவானவரே நீர் உம்மை காண்பியும் என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறான். Of course, what the devil quoted is from the scripture. அங்கே பிசாசானவன் மேற்கோள் காட்டினது தேவனுடைய வசனம்தான். Psalms 91 verse 11 and 12. 91ஆம் சங்கீதத்தினுடைய 11 12ஆம் வசனத்திலிருந்து அவன் மேற்கோள் காட்டி சொல்லுகிறான். He literally took those verses in order to tempt Jesus. இயேசுவானவரை சோதிக்கும்படியாக இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுகிறான். And what is Psalm 91? 91ஆம் சங்கீதம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? It is a psalm of trust. அங்கே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சங்கீதம் அது. And those words promise God's children that God is there to protect them in every situation. அங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற நிலையில் அந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. So here is the devil using that promise of protection from the Old Testament to tempt him to fall into the trap, pride of life. பிசாசானவன் அங்கே தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தம் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த கண்களே ஜீவனத்தின் பெருமைக்குள்ளாக அவர் விழ வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறான். Like yesterday, we are going to ask the same questions even today. நேற்றைய தினத்திலே கேட்கப்பட்ட கேள்வியை போல இன்றைக்கு சாயங்காலத்திலும் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். What is the nature of this temptation? இந்த சோதனையினுடைய சுவாபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? And why did Jesus resist this temptation? ஏன் இயேசுவானவர் இந்த சோதனையையும் அவர் எதிர்க்கிறார்? Because like the previous temptation, Jesus was really hungry and he had the ability to turn the stones into loaves of bread. அங்கே முதல் சோதனையை போல இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே பசியாய் இருந்தார். அவரால் கல்லுகளை அப்பமாக்கவும் முடியும். Likewise, here also Jesus could do that daring act the devil was prompting him to do. அதே நேரத்திலே அதை போலவே இயேசு கிறிஸ்துவானவரும் கூட இந்த மேலே இருந்து தாழ குதிக்கக்கூடிய அந்த துணிகரமான அந்த துணிந்து செய்யக்கூடிய துணிச்சலான செயலையும் அவரால் செய்திருக்க முடியும். He had the capability of doing that. அதை செய்வதற்கான திறனையும் படைத்தவராக இருக்கிறார். And we also know the Father would have protected him. அங்கே பிதாவானவரும் அவரை பாதுகாப்பார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம்.
But why did Jesus resist this temptation? ஆனால் இயேசுவானவர் ஏன் இந்த சோதனையை அவர் தடுத்தார் அல்லது எதிர்த்தார்? The first thing that I want to share with you is this. முதலாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், this temptation is a temptation to doubt God's trustworthiness. இந்த சோதனையானது தேவனுடைய அந்த நம்பிக்கை தன்மையை, நம்பகத்தன்மையை சந்தேகிக்கும்படியாய் இருப்பதினாலே. In other words, it is a temptation to test God's trustworthiness. அங்கே தேவனுடைய நம்பகத்தன்மையை சோதிக்கக்கூடிய சோதனையாகத்தான் இது இருக்கிறது என்பதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல முடியும். Whether God can be trusted or not. தேவனை நம்பலாமா அல்லது நம்ப முடியாதா? Whether God will protect me or not. தேவனை பாதுகாப்பாரா அல்லது பாதுகாக்க மாட்டாரா? Dear brothers and sisters, if you look at the response of Jesus, that gives us the clue to understand the nature of this temptation. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவானவர் கொடுக்கிற பதில் மூலமாக இந்த சோதனை எப்படிப்பட்ட தன்மையுடையது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Look at verse 7. 7ஆம் வசனத்தை பாருங்கள். The scriptures also say you must not test the Lord your God. அங்கே உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது என்பதை வேதவசனம் சொல்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். So when the devil tempted Jesus by saying you fall down, God will protect you, Jesus' response was, the Bible says, you must not test your Lord God. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவாரை குறித்து சொல்கிறார், நீர் அங்கே உயரத்திலிருந்து தாழ குதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலாக சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. Again, this is a verse that Jesus takes from the Old Testament. இயேசு கிறிஸ்துவானவர் இதையும் பழைய ஏற்பாட்டில் இருந்துதான் மேற்கோள் காட்டி சொல்கிறார். Deuteronomy chapter 6 verse 16. உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Maybe we will take that verse and read that. அதை நாம் எடுத்து கூட வாசிக்கலாம். Deuteronomy chapter 6 verse 16. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. Here there is a particular place which is mentioned. இங்கே ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. Massa. மாசா. What happened in Massa? மாசா என்கிறதான இடத்திலே என்ன நிகழ்ந்தது? In order to understand, we may have to go back to another book, Exodus chapter 17. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Exodus chapter 17 verse 2 and also verse 7. யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். Brothers and sisters, when we read through the Bible, we realize what happened at this place. It hurt God so much. சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவமானது தேவனை காயப்படுத்தக்கூடியதாக இருந்தது. Because even after this incident was over, many years later, the Lord kept on reminding them about Massa. அங்கே இந்த சம்பவம் நடந்து அநேக ஆண்டுகள் ஆனாலும் கூட தேவன் இந்த மாசாவிலே நடந்த சம்பவத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். Why it hurt him so much? ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் அதிகமாய் அவரை காயப்படுத்தி இருந்தது. You can read about this in Psalm 95 verse 8. அங்கே 95ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலும் கூட இதை நாம் வாசிக்க முடியும். And then when the Hebrew writer is also recalling those incidents in Hebrews chapter 3, he is also making a reference to Massa.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே எபிரேய எழுத்தாளர் கூட இந்த மாசாவிலே நடந்ததான சம்பவத்தை அவர் நினைவுபடுத்தி எழுதக்கூடியவராக இருக்கிறார். So Massa is almost an unforgettable experience for God. அப்படி என்று சொன்னால் இந்த மாசாவிலே நடந்ததான சம்பவம் தேவனால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. At that place they were discussing among themselves, is the Lord with us or not? அந்த நேரத்திலே ஜனங்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா அல்லது இல்லாமல் இருக்கிறாரா என்று சொல்லி அவர்கள் பேசினார்கள். It was a time where they tested God. அந்த நேரத்திலே அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். They provoked God. தேவனை கோபமூட்டினார்கள். God was guiding them beautifully in the wilderness. வனாந்தரத்திலே மிக அருமையாக தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். God was protecting them. தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். God was providing them with all their needs. தேவன் அவருடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். Yet when they had to face a difficulty, they had doubts in their mind. They also discussed among them very sarcastically, is the Lord with us or not? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பாரா இல்லையா என்கிற ஒரு முரண்பாடான கருத்துக்களை அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசுகிறார்கள். Brothers and sisters, sometimes we also go through similar experience, don't we? அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக நாமும் கடந்து போனதில்லையோ? In spite of all that the Lord has done for us in the past, கடந்த காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் செய்திருந்த போதும், in spite of being so faithful for you and me in the past, உங்களுடைய என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்த போதும் கூட, during times of difficulty, during times of situations like what we are today, sometimes we also tempt God by asking the same question, Lord, are you there with me or not? கடந்த காலங்களிலே நமக்கு கஷ்டங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அல்லது நிகழ்காலத்திலே நாம் தொற்று நோயிலே சந்திக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையின் போதும் கூட தேவனை சோதிக்கிறவர்களாக, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா என்று நாம் தேவனை பரீட்சை பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோமா? No, sometimes we say, Lord, if you were with me, will this happen to me? ஒருவேளை சில சமயங்களிலே நாம் இப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் இதெல்லாம் நடக்குமா என்று கேட்போம். You remember the words of Mary and Martha when Lazarus was dead? அங்கே மார்த்தாலும் மரியாளும் லாசரு மரித்தபோது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? Lord, if you were here, this would not have happened. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் இது சம்பவித்திருக்காது. Brothers and sisters, even in our lives, there are times, like the Israelites, we also test God. அருமையான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Now here Jesus, in other words, he was telling the devil by resisting this temptation, I don't have to test God. I know for sure he will deliver me. He will protect me. I don't have to test him and find it out. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சோதனையை அவர் மறுத்து அல்லது எதிர்த்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய தேவன் என்னை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், என்னை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார், ஆகவே நான் அவரை பரீட்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர் பிசாசுக்கு சொல்லுகிறார். No, sometimes in our conversation with some people, we use similar language. சில சமயங்களிலே நாம் மற்றவர்களோடு பேசும் பொழுது இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசுவோம் இல்லையா? பிரதர் நீங்க சொன்னா போதும் பிரதர், அதுக்கு மேல எனக்கு வேற எந்த கேரண்டியும் வேண்டாம், அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல. I trust you so much, I don't need any other guarantee. பிரதர் நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு போதும், அதுக்கு மேல எந்த விதமான உத்தரவாதமும் எனக்கு அவசியம் இல்லை என்று நாம் சொல்லுவோம். No, we will not ask him to sign in document paper. அவர்களை சில பத்திரங்களிலே கையெழுத்திட வேண்டும் என்று கேட்க மாட்டோம். Because we trust that person's word so much. ஏனென்று சொன்னால் அந்த நபருடைய வார்த்தையை மிகவும் அதிகமாய் நம்புகிறோம். Without even testing that person, we will sometimes believe that person. அங்கே சில சமயங்களிலே அவரை சோதிக்காமலே நாம் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். But
Who is our God? நம்முடைய தேவன் யார்? He has already proved his trustworthiness to us. அவருடைய நம்பகத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே நிரூபித்து காண்பித்திருக்கிறார். He knows. I mean, we all know that he was even willing to come down. Jesus, the Son of God, he was willing to come down in order to die for your sake and my sake. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்கனவே வந்து அவருடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். And as we read in the book of Romans, Paul is saying, God who has given us his own son, will he not give us everything that we need? ரோமர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தம்முடைய குமாரனையே நமக்காக தந்திருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை தராமல் இருப்பாரோ என்று சொல்லி அவர் பவுல் சொல்கிறார். Brothers and sisters, I want to ask you this evening, how much do you trust this God? அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்களை பார்த்து இப்படியாய் கேட்கிறேன், இந்த தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? Do you doubt his faithfulness? அவருடைய உண்மையை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? For your future? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து? For your children's future? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து? For your job situation? உங்களுடைய வேலையினுடைய சூழலை குறித்து? For your health? உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து? The Lord is able to protect you. நம்முடைய தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். I am reminded of a story. நான் ஒரு கதையை என்னுடைய நினைவுக்கு வருகிறது. Of a person who could not trust his friends. தன்னுடைய நண்பர்களை நம்பாத ஒரு மனிதன். He was a shepherd boy. அவன் ஒரு மேய்ப்பன். His friends were also shepherd boys. அவருடைய நண்பர்களும் கூட மேய்க்கக்கூடியவர்கள் தான். So he told his friends, I am going to the other side of the mountain to feed the sheep. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக அவைகளுக்கு உணவளிப்பதற்காக நான் இந்த மலையினுடைய இன்னொரு பக்கத்திற்கு போகிறேன் என்று சொல்லி சொன்னான். I will be alone there. நான் அங்கே தனிமையாக இருப்பேன். If there is a danger for me, you should come and help me. அங்கே எனக்கு ஆபத்து ஏற்படுமானால் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். If there is a danger, then I will whistle. When you hear the whistle sound, you should come and help me. எனக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்படுமானால் நான் விசில் அடிப்பேன். அந்த விசில் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். And all these friends, they agreed. எல்லா நண்பர்களும் ஒத்துக்கொண்டார்கள். Okay, when we hear a whistle sound, we will all come to your side. எங்களுக்கு விசில் சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் அந்த பக்கத்திலே வருவோம் என்று சொல்லி சொன்னார்கள். So this shepherd boy went to the other side of the mountain. ஆகவே மலையினுடைய இன்னொரு பக்கத்திற்கு இந்த மேய்ப்பன் சென்றான். With the sheep. அங்கே ஆடுகளோடு போனான். And after 1 hour, he whistled. அங்கே 1 மணி நேரம் கழித்த பிற்பாடு அவன் விசிலை ஊதினான். And immediately all his friends know they were so faithful, they immediately went to the other side. அவருடைய நண்பர்கள் எல்லாரும் உண்மையுள்ளவர்களாக இருந்தபடியினாலே உடனடியாக அவர்கள் எல்லாரும் மலையினுடைய அந்த பக்கத்திற்கு போனார்கள். So they asked him, what happened? What is the danger? அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், என்னாச்சு, என்ன ஆபத்து ஏற்பட்டது என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். So that shepherd boy said, now there is no danger. I was only testing you guys, whether you guys will come and help me in times of danger. அந்த மேய்ப்பன் சொன்னான், எனக்கு இப்பொழுது எந்த விதமான ஆபத்தும் இல்லை, ஆனால் எனக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது விசில் ஊதினால் நீங்கள் வருவீர்களா இல்லையா என்பதை நான் சோதித்து பார்த்தேன் என்று சொல்லி சொன்னான். And the friend said, no, it's okay. அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை என்று சொன்னார்கள். Now at least you trust us. இப்பொழுதாவது எங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். After 1 hour again there was a whistle. அங்கே 1 மணி நேரம் கடந்த பிற்பாடு மறுபடியும் விசில் சத்தம் கேட்டது. And the same thing was repeated. All these friends went there. இங்கே எல்லா நண்பர்களும் மறுபடியும் அந்த இடத்திற்கு சென்றார்கள். And there was no real danger. அங்கே உண்மையாகவே எந்த விதமான ஆபத்தும் இல்லை. This boy had doubt in his heart. இந்த பையனுக்கு அவன் இருதயத்திலே ஒரு சந்தேகம் இருந்தது. So he looked at them and said, no, now there is no danger. I was just wondering whether you will really come and help me when there is a danger. அங்கே உண்மையாகவே எனக்கு இப்பொழுது ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. எனக்கு ஆபத்து ஏற்பட்டால் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்வீர்களா இல்லையா என்பதை நான் பார்க்கும்படியாக இதை செய்தேன் என்று சொன்னான். After 2 hours, he whistled again. மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து விசில் அடித்தான். This time his friends did not go there.
இந்த நேரத்திலே அவருடைய நண்பர்கள் போகவில்லை. They talked to themselves, this fellow is testing us one more time. அங்கே அவருடைய நண்பர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், இந்த மெய்ப்பன் மறுபடியுமாக நம்மை சோதித்து பார்க்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். But in reality, he needed his friend's help. There was a real danger, but they didn't come to help him. ஆனால் இந்த நேரத்திலே அவன் விசில் ஊதினது உண்மையான ஆபத்தில் இருந்ததினால் தான் ஊதினான். ஆனால் அந்த சமயத்திலே அவருடைய நண்பர்கள் உதவி செய்வதற்கு வரவில்லை. Brothers and sisters, are we also not like that shepherd boy? அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த மெய்ப்பனை போல நாமும் இருக்கிறது இல்லையா? In the past, God has been so faithful to us. கடந்த காலங்களிலே தேவன் மிக உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். Today we have no problem, no real danger. இன்றைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, எந்த விதமான ஆபத்தும் இல்லை. Our major problem is we are finding it difficult to trust him for our future. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், எதிர்காலத்திலே அவர் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை. Brother, today I have sufficient food in my home. பிரதர், என்னுடைய வீட்டிலே இன்றைக்கு போதுமான உணவுகள் இருக்கிறது. Today I don't have corona. இன்றைக்கு எனக்கு கொரோனா இல்லை. I am only worried about after 4 months. 4 மாதங்களுக்கு பிற்பாடு உள்ள பிரச்சனையை தான் நான் யோசிக்கிறேன். What is our real problem? உண்மையாவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? Are we not able to trust God in spite of all he has done for us? அவர் இவ்வளவு செய்த பிற்பாடும் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்கலாமா? Do we have to really doubt his faithfulness? அவருடைய உண்மைத்தன்மையை நாம் சந்தேகப்படலாமா? Here is Jesus' answer to the devil. இங்கே பிசாசானவருக்கு இயேசுவானவர் பதிலளிக்கிறார். I don't have to doubt my Father. என்னுடைய பிதாவை நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. I don't have to doubt and test him. நான் சந்தேகப்பட்டு அவரை சோதிக்க வேண்டிய அவசியமில்லை. His yes is yes, his no is no. ஆம் என்று சொன்னால் அது ஆமாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் அது இல்லையாக அது இல்லாமல் இருக்கும் என்பதை அவர் சொல்கிறார். I can count him on his word that is promised to me. அங்கே அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பூர்ணமாய் நம்புகிறேன். Again I'm asking the same question, what is the nature of this temptation? Why did Jesus resist it? நான் மறுபடியும் இந்த கேள்வியை கேட்கிறேன், இந்த சோதனை எப்படிப்பட்ட தன்மை உள்ளதாக இருக்கிறது? ஏன் ஆண்டவர் இதை மறுக்கிறார் அல்லது எதிர்க்கிறார்? It was a temptation to live irresponsibly. அங்கே பொறுப்பற்ற தன்மையோடு வாழக்கூடியது, அதனால்தான் ஆண்டவர் இதை எதிர்க்கிறார். Now I will explain this to you. நான் இதை விளக்கி சொல்கிறேன். Now why would Jesus dive from the pinnacle of the temple and take that unnecessary risk in life? அங்கே இயேசுவானவர் எதற்காக அந்த உப்பரிகையின் மேல் இருந்து குதித்து மரித்து அங்கே தேவையற்ற ஒரு ரிஸ்கை எடுக்க வேண்டும்? Jesus was very clear. He refused to put his life in danger. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆபத்திலே போடுவதை, அவர் ஆபத்திலே செல்வதை தவிர்த்து கொண்டார். He came in order to die on the cross, not at the Kidron Valley. அங்கே அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாய் வந்தார். அந்த கிதரோன் அந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து மரிப்பதற்காக அவர் வரவில்லை. Now I want to ask you a question. நான் ஒரு கேள்வியை உங்களிடத்திலே கேட்கிறேன். How many of you have insurance for your vehicle? உங்களுடைய வாகனங்களுக்கு எத்தனை பேர் காப்பீடு வைத்திருக்கிறீர்கள்? Maybe third party or comprehensive insurance. அங்கே மூன்றாவது நபருக்கு அல்லது காம்ப்ரிஹென்சிவ் காப்பீடு. Now I want to ask you, okay, you have bought comprehensive insurance. நீங்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அல்லது காப்பீடு வாங்கி இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And you know if something happens, you will get at least 90% bumper to bumper cover, 90% from the insurance company. ஏதாகிலும் உங்களுடைய வாகனத்திற்கு ஏற்படுமானால் அங்கே வாகனத்தினுடைய முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரைக்கும் எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் ஏறத்தாழ 90% அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து நீங்கள் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். Brothers and sisters, will any of you, because you have an insurance, will any of you drive irresponsibly? உங்களுக்கு காப்பீடு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே பொறுப்பற்ற நிலையிலே யாராகிலும் வாகனத்தை ஓட்டுவீர்களா?
why wouldn't you do that? ஏன் நீங்கள் அதை செய்கிறது இல்லை? Insurance, yes, it protects your vehicle. That's a different story. காப்பீடு இருக்கிறது, அந்த காப்பீடு வாகனத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, அது உண்மைதான், அது வித்தியாசமானது. But because you have that, it doesn't mean you can do whatever you want to do with your vehicle. வாகனத்திற்கான காப்பீடு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே உங்களுடைய வாகனத்தை உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் இயக்க முடியாது. You know what? Many Christians in their personal life or family life, they live very, very irresponsibly. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே பொறுப்பற்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, தமிழ்ல சொல்லிருந்தேன், ஆண்டவர் பாத்துக்குவாருங்க, ஆண்டவர் பாத்துக்குவாரு, எல்லாம் God will take care of me, I can just live like this. நான் இப்படியே வாழ்கிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறது. God is sovereign, he will do everything he wants to do. தேவன் சர்வ அதிகாரம் உள்ளவர், அவருக்கு என்ன விருப்பமோ அதை அவர் செய்து விடுவார். That is a foolish kind of thinking. அது மதியற்ற ஒரு ஆலோசனை அல்லது யோசனை. God has given us wisdom and common sense. தேவன் நமக்கு அங்கே ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்திருக்கிறார், பொது அறிவையும். Why? In order to use it. ஏன்? அதை பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறார். You know what? There are people who blame God after making irresponsible decisions. பொறுப்பற்ற நிலையிலே தீர்மானங்கள் எடுத்துவிட்டு தேவனை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். I know there are people who get into marriage in a rush, get into a wedding in a rush, okay, finding life partner, and then when something goes wrong after 3 months, why did God allow this to happen to me? திருமண வாழ்க்கையிலே அவசரப்பட்டு விட்டு பொறுமை இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை துணையை தேடி திருமணம் செய்து 3 மாதங்கள் பிற்பாடு பிரச்சனை வரும் பொழுது தேவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை என் வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று கேட்கிறார்கள். Some people I know personally there are some people who would take loan which they will not be able to repay, and when those people come in order to get the loan from them, they cry out to God, Lord, why did you leave me like this? தனிப்பட்ட நிலையிலே சில பேரை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களால் திரும்ப, அதாவது தவணைக்கு பொருட்களை வாங்கிவிட்டு அதை கட்ட இயலாத ஒரு சூழல் வரும் பொழுது அவர்கள் வந்து அங்கே வங்கியில் இருந்தோ அல்லது மற்ற இடங்களில் இருந்தோ வந்து அவர்களுடைய தவணையை கேட்டு அவர்கள் வற்புறுத்தும் பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி கேட்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். Who is to be blamed? யார் இங்கே குற்றம் சாட்ட வேண்டும்? God had given wisdom, biblical guidelines how to live. When we don't follow that, we cannot blame God for things that happen as consequences. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வழிகாட்டுதலுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை மீறி நாம் செய்துவிட்டு நாம் ஒருபோதும் நம்முடைய குறைவுகளுக்கு தேவனை குற்றப்படுத்த முடியாது. Jesus would not do that. இயேசுவானவர் அதை செய்யவில்லை. He knows his Father is able to protect him. அங்கே அவருக்கு தெரியும் பிதாவானவர் தன்னை பாதுகாக்க முடியும் என்பதை அறிந்திருந்தார். Now I'll give you a different scenario here. இங்கே ஒரு வித்தியாசமான கோணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். If the devil had taken Jesus to the highest pinnacle, அங்கே பிசாசானவன் இயேசுவானவரை அந்த உப்பரிகைக்கு மேலாக அழைத்து கொண்டு போகிறார் and pushed him down, அங்கே இருந்து தள்ளி விடுகிறார் என்றால், in that scenario I am sure the Father would have protected him. அந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன், உறுதியாக பிதாவானவர் இயேசுவானவரை பாதுகாத்திருப்பார். There Jesus is not responsible for that. அந்த இடத்திலே இயேசுவானவர் அந்த பிரச்சனைக்கு காரணம் அல்ல. Here Jesus is resisting this because this is unnecessary. இயேசு கிறிஸ்துவானவர் இதை மறுப்பதற்கு காரணம் இது தேவையற்றது. He was using God given wisdom. தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை அவர் பயன்படுத்துகிறார். And the other thing, as I pointed out, this is a subtle temptation. நான் ஏற்கனவே சொன்னதை போல இது இந்த சோதனையானது இனம் கண்டுபிடிக்க கஷ்டமானது. அதாவது இந்த வகையை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு சோதனையாக இருக்கிறது. Because this belongs to the category of pride of life. இது அங்கே ஜீவனத்தினுடைய பெருமைக்குரியதாக இருக்கிறது. It's a temptation to do an arrogant, daring act, presumptuous act.
அங்கே மிகவும் துணிந்து தைரியமாக அங்கே தன்னை முற்படுத்தி செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. Now I'll explain this to you. Have you seen that there are some young people, right? Maybe after 10 o'clock in cities like Chennai and Bangalore, they would come on their two-wheelers, then right in the middle of the road, then they will go wheeling and all that. Have you seen that? அங்கே நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். வாலிப வயதிலே இருக்கக்கூடியவர்கள் பட்டணங்களிலே, சென்னை மற்றும் பெங்களூர் இப்படிப்பட்ட பிரதான பட்டணங்களிலே 10 மணிக்கு இரவுகளே 10 மணிக்கு மேலாக அவருடைய வாகனங்களிலே டூ வீலரை மிக வேகமாக இயக்கி முன் வீலை தூக்கி பின் வீலிலே இயக்கக்கூடிய அந்த வீலிங் செய்கிறதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? Why are they doing that? ஏன் அதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள்? They want to show to the world what they are capable of. அவர்கள் எவ்வளவு திறமை படைத்தவர்கள் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாய் அப்படி செய்கிறார்கள். They don't mind the risk which is involved there. அதிலே இருக்கக்கூடிய ஆபத்துகளை குறித்து அவர்கள் யோசிப்பதில்லை. They know it is wrong. அவர்களுக்கு தெரியும் அது தவறு என்பதும் தெரியும். They know it is risky. அது மிகவும் ஆபத்தானது என்பதும் தெரியும். கரணம் தப்பினால் மரணம் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? They know it can even know what you call lead to death. அங்கே சில சமயங்களிலே அந்த விபத்தின் மூலமாக மரணம் கூட ஏற்படலாம் என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். But you know what their attitude is? It's okay. I want to show to the world who I am. ஆனால் அவருடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், மரித்தாலும் பரவாயில்லை, நான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிந்திப்பார்கள். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I want to just narrow this point down to one aspect of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு இந்த ஒரு குறிப்பை உங்களுக்கு கூர்மையாக வைக்க விரும்புகிறேன். It is true that God has forgiven us once for all. அங்கே தேவன் நம் எல்லாருடைய பாவங்களையும் ஒரே முறை மன்னித்திருக்கிறார் என்பது உண்மைதான். There is no more condemnation for those who are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. But does that mean you and I can presumptuously go on sinning in our lives? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கலாமா? Yes, God will forgive. தேவன் மன்னிப்பார், உண்மைதான். How many times will he forgive us? எத்தனை முறை அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்? He will continuously forgive us if our repentance is true. நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையாக இருக்குமானால் அவர் தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருப்பார். Does that mean you will dare to do anything you want in your life? அப்படி இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே துணிந்து நீங்கள் பாவத்தை செய்யக்கூடாது. You remember what psalmist David said about this? அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? Psalm 19 verse 13. 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Maybe we will read that verse. அந்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். Psalm 19 verse 13. 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். Lord, deliver me from presumptuous sins. ஆண்டவரே, பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பதற்கு உதவி செய்யும். துணிந்து செய்கிற பாவம், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். தெரிந்து செய்கிற பாவம். It's something, no, you know it is wrong, but you still do it because at the back of your mind you are taking God's forgiveness, God's grace as a license. பாவத்தை பாவம் என்று அறிந்தும் கூட தேவன் மன்னிப்பார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம் பாவத்தை துணிந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். Jesus knows very well his father will protect him. அங்கே இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும் பிதாவானவர் தன்னை காப்பாற்றுவார். But he will not unnecessarily do an arrogant, presumptuous act. ஆனால் துணிகரமான செயலை இயேசு கிறிஸ்துவானவர் செய்ய விரும்பவில்லை. Again, for the third time and final time, I'm asking this question. What is the nature of this temptation? Why did Jesus resist this? மூன்றாவது முறையாக, கடைசி முறையாக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன்.
இந்த சோதனை எந்த தன்மையுடைய சோதனையாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இதை மறுத்தார் அல்லது எதிர்த்தார்? This is the kind of temptation to misappropriate God's word. தேவனுடைய வார்த்தையை தகாத நிலையிலே பயன்படுத்துவது. You know what? When Jesus resisted the first temptation by using the scripture, now the devil comes back to him using scripture. முதலாவது சோதனையிலே அதை மறுக்கும்படியாக இயேசுவானவர் வேதத்தை மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். இப்பொழுது இரண்டாவது சோதனையிலே பிசாசானவன் தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி அங்கே சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And what the devil said is actually the right words taken from the scripture. அங்கே பிசாசானவன் சொன்ன மேற்கோள் காட்டின வேதவசனமானது தேவனுடைய வார்த்தையிலிருந்து சரியாய் எடுத்து சொல்லப்படுகிற வார்த்தை தான். Word by word it is correct. வார்த்தைக்கு வார்த்தை சரியானதுதான். But the essence and spirit of it is wrong. ஆனால் அதிலே சொன்ன அந்த சாராம்சம் அல்லது அந்த நோக்கம் தவறாக இருந்தது. The context in which this verse was used by the devil is wrong. ஆனால் பிசாசானவன் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டினதனுடைய பின்னணி தவறானது. And the how do I say, the prompting of the devil using this verse is also wrong. அங்கே தூண்டும்படியாக பிசாசானவன் பயன்படுத்தின இந்த வசனங்களும் தவறாய் பயன்படுத்துகிறான். Brothers and sisters, I want to humbly, very cautiously ask you this question. How are you using God's word? சகோதர சகோதரிகளே, மிக கவனத்தோடும் தாழ்மையோடும் நான் கேட்கிறேன், வேத வசனங்களை எப்படியாக நாம் பயன்படுத்துகிறோம்? I'm sure you all know the Bible can be used in any way you want. அங்கே வேத வசனங்களை நாம் விரும்புகிற வண்ணமாக பயன்படுத்த முடியும். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். In order to support anything you do, you can pick up a verse. நீங்கள் செய்கிற விஷயம் சரி என்பதை காட்டுவதற்காக வேதத்திலிருந்து எப்படிப்பட்ட வசனங்களையும் நீங்கள் எடுத்து காண்பிக்கலாம். Even substantiate immoral life also you can quote the scripture. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து அதற்கும் கூட வேத வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்ல முடியும். I want to ask you, yes, you use the scripture, but how do you use the scripture? நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் வேத வசனத்தை பயன்படுத்துகிறீர்கள், எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? You remember Job's friends? உங்களுக்கு யோபினுடைய நண்பர்கள் நினைவில் இருக்கிறதா? When they approached Job, they also were kind of using scriptural knowledge, theology. அங்கே யோபினுடைய நண்பர்கள் தேவ வசனத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களும் கூட இறையியல் சம்பந்தமாக பேசுகிறார்கள். And what they spoke, அவர்கள் என்ன பேசினார்கள்? it looks very, very sensible. அது மிகவும் அங்கே ஒரு அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கிறது. But the spirit of it was wrong. ஆனால் அதில் இருந்த அந்த ஆவி தவறானது. God did not honor those words. அந்த வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தவில்லை. That I said just for an example. அதை நான் ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்லுகிறேன். I want to ask you, my dear brothers, are we taking God's word lightly? அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? Are we taking it out of context? அங்கே அதனுடைய பின்னணியை விட்டு நாம் எடுத்து பேசுகிறோமா? Are we using the scripture to rationalize our life, our behavior? நம்முடைய மனப்பாங்கை அல்லது நம்முடைய செயல்களை நடத்தையை சரி என்று சொல்வதற்காக வசனத்தை பயன்படுத்துகிறோமா? It is not enough to know the scriptures. வேத வசனங்களை அறிந்திருந்தால் போதாது. It is important to know how to use the scriptures. வேத வசனங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். It is important to know how to appropriate scripture into our personal life and every aspect of our journey. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி சரியாய் பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். When the devil used the scripture, look at what Jesus did. அங்கே பிசாசானவன் தேவனுடைய வசனங்களை தவறாய் பயன்படுத்தும் போது இயேசுவானவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். Look at verse 7. 7ஆம் வசனத்தை பாருங்கள். Jesus responded,
அதற்கு இயேசு பதில் சொன்னார், the scriptures also say. அங்கே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். It is also written. அது வேதவசனம் சொல்லி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Jesus knew his scriptures so well, he did not allow Satan to misappropriate scripture in his life. அங்கே இயேசுவானவர் வசனங்களை நன்றாக அறிந்திருந்தார். பிசாசானவர் இந்த வேத வசனங்களை தவறாய் பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. Brothers and sisters, now I don't know whether you have come across some of the WhatsApp video clips of the prophecies said by some of the popular prophets in India about 2020. சகோதர சகோதரிகளே, உங்களிலே எத்தனை பேர் இந்த வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய செய்திகளை அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்தியாவிலே பிரபலமாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த 2020 குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னதை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். Many of them took verses out of the Bible. அநேகர் வேதத்தை விட்டே வசனத்தை வெளியே எடுத்திருக்கிறார்கள். This is going to be a year of flourishing for you all. அங்கே உங்கள் எல்லாருக்கும் செழிப்பாக அங்கே நிறைந்து கொட்டக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் என்று சொன்னார்கள். This is the word of God for you, this family. இந்த குடும்பத்திற்கு தான் இந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். Some of them know they use the scripture even to prophesy for America, Malaysia, Singapore and many other countries. அங்கே சிலர் தேவனுடைய வசனத்தை எடுத்து அவர்கள் தீர்க்க தரிசனமாக அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கூட அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையும் பாவப்பட்ட நிறைய பேர் நம்பிட்டாங்க. Many people, many gullible people, vulnerable people, they believed because it was from the Bible. அங்கே வேதத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்பதனாலே அநேக ஜனங்கள், அங்கே அப்பாவி மக்கள் அதை நம்பி விட்டார்கள். Brothers, it's not enough to use the Bible. It is important to know how to use the Bible. சகோதரர்களே, வேதத்தை பயன்படுத்துவது நல்லது, ஆனால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருப்பது மிக முக்கியம். No, I know there are believers even today, even among the brethren. I know there are many believers who still depend on the calendar verse. அங்கே இன்றைக்கும் கூட சகோதர சபையை சேர்ந்த அநேக விசுவாசிகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் கேலண்டரிலே இருக்கக்கூடிய வசனங்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், அதை சார்ந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு பேரு ஜோசியம். What is the calendar telling me today? What is God's word for me today? கேலண்டரிலே எனக்கு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நம்புவது ஜோசியமாக இருக்கிறது. Let's know how to use the scripture. முதலாவது தேவனுடைய வசனத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்திருப்போம். You know why this is important? ஏன் இது முக்கியம் தெரியுமா? If you do not know how to use the scripture, the devil will use it in order to trap you. அங்கே உங்களை வஞ்சிப்பதற்காக சாத்தான் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறியாத பட்சத்திலே அதை பயன்படுத்தி உங்களை வஞ்சித்து விடுவான். You know what? I can tell you many stories where people have said, brother, I was reading this passage and that day the Lord very clearly said, she is the right life partner for me. I went and married based on God's word. என்ன brother இப்படி ஆயிருச்சு? அநேக சபைகளிலே அநேக விசுவாசிகள் சொல்லக்கூடிய, சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இந்த பெண்ணை விவாகம் செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தினார், அதை நான் அப்படியே செய்தேன், ஆனால் எல்லாம் இப்பொழுது தவறாய் முடிந்து விட்டதே என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. Brothers and sisters, the devil can also use the scriptures. சகோதர சகோதரிகளே, பிசாசானவனும் கூட தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த முடியும். And there is a classical example. I don't have much time and I want to close here, but I just want to mention this. அங்கே நான் நேரம் இல்லாததனால இதை முடிக்க போகிறேன், ஆனால் ஒரு உதாரணத்தை, நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். You know how the devil tempted Eve? அங்கே ஏவாளை அங்கே பிசாசானவன் எப்படி சோதித்தான்? In Genesis chapter 3, ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல he was also using God's words. அங்கே அவனும் கூட தேவனுடைய வார்த்தையை தான் பயன்படுத்தினான். Genesis chapter 3 verse 1.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Did God really say you must not eat the fruit from any of the trees in the garden? அங்கே நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. The devil was actually sowing doubt into Eve's mind about what had already God spoken clearly. தேவன் ஏற்கனவே தெளிவாய் சொன்ன அந்த வார்த்தைகளை சந்தேகப்படும்படியாக பிசாசானவன் ஏவாளிடத்திலே பேசுகிறான். You know what? என்ன தெரியுமா? Eve deleted one particular word. அங்கே ஏவாள் ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை அழித்து விட்டார்கள். God had clearly said to them, you are free to eat, freely eat. அங்கே தேவன் சொன்னார், தோட்டத்தினுடைய விருட்சத்தின் கனிகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். Eve has deleted one word. She is looking at devil and saying, God has said we may eat. அங்கே ஏவாள் ஒரு விஷயத்தை நீக்கிவிட்டு அல்லது அழித்துவிட்டு சொல்கிறார்கள், புசிக்கலாம் என்று சொல்லி சொன்னார். Then look at verse 3. 3ஆம் வசனத்தை பாருங்கள். God said you must not eat it or even touch it. If you do, you will die. அங்கே ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்கிறார். Did God say not to touch? தேவன் தொடக்கூடாது என்று சொல்லி இருந்தாரா? Adding to what God had clearly said. தேவன் தெளிவாய் சொன்னதோடு ஒன்றை சேர்த்து சொல்கிறார்கள். And then the Lord had very clearly said, the day you eat, you will surely die. நீ இதை புசிக்கிற நாளிலே நிச்சயமாய் சாவாய் என்று அவர் சொன்னார். The word surely conveniently was deleted by Eve. அங்கே நிச்சயமாய் சாவாய் என்பதை அங்கே ஏவாள் அதை நீக்கிவிட்டார்கள். The devil was very clever. பிசாசானவன் மிக தந்திரமானவன். Eve knew the scripture. ஏவாளுக்கு வேதவசனம் தெரியும். What God had very clearly told her. தேவன் அவளிடத்திலே என்ன சொன்னார் என்பதை தெளிவாய் அறிந்திருந்தாள். But she didn't use the scripture to defend herself. ஆனால் தன்னை பாதுகாப்பதற்காக, தற்காத்துக் கொள்வதற்காக வேதவசனத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. In fact, she allowed the devil to twist the scriptures, which resulted in her fall. அங்கே பிசாசானவனுக்கு வசனத்தை திரித்து சொல்வதின் மூலமாக அங்கே அவர்கள் இந்த வீழ்ச்சிக்குள்ளாக வீழ்ந்து போனார்கள். Not audible. Hello. Spurgeon, can you hear me? Yeah, yes. Yes, my time is up. I think internet connection also reminds me of that. என்னுடைய நேரம் கடந்து விட்டது. இந்த இணையதளமும் கூட அதை நினைவுபடுத்துகிறது. So we have just looked at the second temptation, how Jesus resisted it. அங்கே இரண்டாவது சோதனையை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் அதை எப்படி மறுக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். May the Lord give us the grace and strength and wisdom to know the tricks of the devil. சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் தாமே நமக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தருவாராக. May we be rooted in the scripture, knowing not only what is written in the scripture, but also to appropriate that in the right way. நாம் வேத வசனத்திலே வேரூன்றி இருப்போமாக. வேத வசனத்தை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அதை சரியான விதத்திலே நாம் புரிந்து கொண்டிருப்போம். Thank you again for everyone who has joined today, and may the Lord bless all of us together. இந்த நாளிலே இந்த கூட்டத்தின் மூலமாக இணைந்த உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Over to brother Santosh. சகோதரர் சந்தோஷ் அவரிடத்திலே கொடுக்கிறோம். Thank you, dear brother, for the strong words that has come from the Lord, and we could understand
the second, yesterday we had dealt with temptation, the first temptation, and today we had dealt with the second temptation. It is a temptation to the pride of life. So that is important. And 3 points we had dealt. This temptation is to doubt God's trustworthiness. And this temptation, the second thing is temptation to live irresponsibly. And thirdly, this temptation is to manipulate God's word or misappropriate God's word. It is something very serious, manipulating God's word. And all the points we have seen from yesterday are extremely serious. So let us not just be hearers, but apply it in our lives for the glory of God. We thank you, dear brother Sam K. John from Bangalore, for having come out with these words from the Lord. We also thank Brother Spurgeon Bose from Madipakam Christian Assembly, Chennai, for translating in the most blessed way through the Spirit of God. Now, we thank each one of you for joining this evening time and all these days. And we praise God and we thank and glorify God for this. And we humbly request you to go to this word of God that has been referred from various scripture portions so that you may would understand, or you will follow what God wants you to do and not according to our own rule. Now, we thank also Brother Caleb, Paul Caleb, for singing the songs. We praise God for him. Now, with this, we are closing to the evening's time. We are closing with a prayer, and we request Evangelist Philip from Kodaikanal to please close in with the word of prayer. Over to Evangelist Philip. Okay. ஜெபிப்போம். மகத்துவம் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நாங்கள் நடுவுட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பாதத்திலே இருந்து நாங்கள் இந்த திவ்ய வசனத்தை கேட்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தந்ததுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை படைத்தவர் மாத்திரமல்ல, எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறீர், ஆதரிக்கிறீர், ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சோதனை காலத்திலே எங்களை நீர் எவ்வளவாய் தப்பிவித்துக் கொண்டிருக்கிறீர், அதை நினைத்து உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கூட சோதனை காலத்திலே நாங்கள் தப்பித்துக் கொள்ளும் வண்ணமாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை சோதனையில் ஜெயத்தை குறித்ததான சத்தியத்தை இந்த நாட்களிலே கேள்விப்பட எங்களை வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தாவே, அது இரண்டாம் சோதனையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்த விதத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் நாங்கள் வசனத்தோடு கூட எங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய சோதனை எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். செய்தி கொடுத்து எங்களுடைய அருமையான சாம் அவர்களுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். அவரை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே மொழிபெயர்த்த எங்களுடைய அருமையான சகோதரர் ஸ்பர்ஜன் அவர்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த வழியாக நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு வாய்ப்பு தந்திர அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருவார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தினாலே எங்களை கர்த்தாவே நாங்கள் பகுத்தறிந்து எங்களை சீர்தூக்கி பார்த்து கர்த்தாவே எங்களை நீர் புதுப்பிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணை செய்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணை செய்கிறோம். நீரே எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்துமே. இந்த நிகழ்ச்சியை கண்டவர்களையும் கேட்டவர்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்குமாக உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை மகிழப்படினதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய துதிகன மகிமை சுவீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். இவையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்து படைக்கின்றோம் பரலோகத்தின் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you, brother. Thank you, brother, for the prayer. May God bless you. Now we are signing off from here. May God be with all of you. God bless. Thank you.